ஆமாம், யார் கண்டுபிடிக்கிறான் அவன் வெற்றி பெற்றவன். ஒளிஞ்சிட்டு இருக்கவனை கண்டுபிடிச்சா அவன் தோந்து போனான். இப்போ இறைவன் நம்மகிட்ட தோப்பாரா? என்றும் வெற்றி உடையவர் யார்? இறைவன். அவர் நம்மளிடம் நம்மளுடைய அறிவுக்கு அப்பால், நம்மளது எண்ணத்துக்கு அப்பால் மறைந்து கொண்டு, திரைகளுக்கு பின்பே அவர் மறைந்து கொண்டு இருக்கிறார். அவரை கண்டுபிடித்தால் யார் வெற்றி பெற்றவர்கள்? நாம் தானே. ஆனால் இறைவன் பெரியவன் என்று எப்பொழுது சொல்ல முடியும்? அவனே வந்து தன்னை காட்டினால் அன்றி அவன் பெரியவன் அல்ல. அதனால தான் இறைவனை பற்றி வள்ளலார் சொல்றார், இறைவா முயன்று முயன்று பார்த்தோம் உன்னை கண்டு காண முடியவில்லை. இறைவா நீயே வந்து உன் உண்மையை தெரிவிப்பதாக உள்ளதுன்னு சொன்னா இறைவன் பெருமைப்படுறானா? இறைவன் சிறுமைப்படுறானா? இறைவன் பெருமைப்படக்கூடியவன், அவன் பேரறிவாளன். ஆனால் அந்த பேரறிவுக்குள்ள அறிவும் உள்ளது, அறியாமையும் உள்ளது. இந்த அறியாமை அறிவை பெறுகிறது, அறிவு பேரறிவை உணர்கிறது. இதற்கு பேர் நடராஜ நடனம். ஆனால் அந்த நடராஜர் சமய நடராஜர் இல்லை.